வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ரன்னிங் ஸ்டிச் அண்ட் இட்ஸ் ஃபேமிலிஸ் பற்றி பார்க்கலாம். ரன்னிங் ஸ்டிச்சில் மொத்தம் 14 வகையான ஸ்டிச்சு நம்ம போட முடியும். ரன்னிங் ஸ்டிச் பொதுவாக 2 மெத்தடில் நம்ம போடலாம். ஒன்று வந்து சீவ் மெத்தட், இன்னொன்று வந்து ஸ்டாப் மெத்தட். நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டாப் மெத்தட். அதுக்கு நீங்கள் பாட்டம்லேருந்து நீடில் டாப்பில் மேலே எடுத்து ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸ் நீங்களே ஃபிக்ஸ் பண்ணி கீழே திரும்ப டாப்லேருந்து பாட்டம் வழியாக விடணும். இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி பாட்டம்லேருந்து நீடில் மேலே எடுத்து டிஸ்டன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப டாப்லேருந்து பாட்டம் வழியாக நீடில் வெளியில் இழுங்க. ரன்னிங் ஸ்டிச் வந்து நம்ம ஓடும்போது எப்படி நம்ம காலுக்கும் 2 காலுக்கும் நடுவில் ஒரு டிஸ்டன்ஸ் வருமோ அதே மாதிரி தான் ரன்னிங் ஸ்டிச்சும். 2 ஸ்டிச்சஸ்க்கு நடுவில் ஒரு டிஸ்டன்ஸ் வரும். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஸ்டிச்சும் அந்த டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி போட்டிங்கன்னா டிசைன் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதுதான் ஸ்டாப் மெத்தட். கீழே பாட்டம்லேருந்து மேலே டாப் வந்து திரும்ப டாப்லேருந்து பாட்டம் போகணும். அடுத்ததான் நம்ம சீவ் மெத்தட் எப்படி போடுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்செர்ட் பண்ணி டாப்லேயே வெளியில் எடுக்கணும். நான் இப்போ காட்டுற மாதிரி டாப்லேயே இன்செர்ட் பண்ணி நீடில் மட்டும் வெளியில் அப்படியே எடுக்கணும். ஒரே தடவையாக நீடில் வந்து 2-3 தடவை குத்தி எடுக்க ட்ரை பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா டிசைன் வந்து கரெக்டாக வராது. அது இல்லாமல் துணியில் ரொம்பவும் அழுத்தமும் கொடுக்காதீங்க. நீங்கள் நீடில் ஜஸ்ட்டு இன்செர்ட் பண்ணி கிளாத்து லைட்டாக மேலே தூக்கி அடுத்த பாயிண்டில் இன்செர்ட் பண்ணி வெளியில் வந்துடணும். இப்படி தான் வந்து சீவ் மெத்தட் போடணும். இப்போ எண்டில் செக்யூர் பண்ணிக்கலாம் எண்ட் ஸ்டிச் போட்டு. இதுதான் ஸ்டாப் அண்ட் சீவ் மெத்தடில் நம்ம ரன்னிங் ஸ்டிச் போடுறது. அடுத்தது இது ரன்னிங் ஸ்டிச்சை பேஸாக வச்சு நம்ம என்னென்ன வகையான ஸ்டிச்சஸ் போடலான்னு பார்க்கலாம். அதுக்கு லூப்டு ரன்னிங், இன்டர்லேஸ்டு ரன்னிங், லேஸ்டு எட்ஜிங், லேஸ்டு ரன்னிங், விப்டு ரன்னிங், பேரலல் ரன்னிங்னு எல்லாமே ரன்னிங் ஸ்டிச் பேஸாக வச்சு தான் போடுவோம். ஸோ நம்ம அதுக்கு ஃபஸ்ட்டு ரன்னிங் ஸ்டிச்சை போட்டு வச்சுக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லூப்டு ரன்னிங் பார்க்கலாம். லூப்டு ரன்னிங்க்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எங்கே ஸ்டிச் போட்டிருக்கீங்களோ அங்கே தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் வேறு கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங் ஸ்டிச் பக்கத்தில் பாட்டம்லேருந்து நீடில் வெளியில் எடுத்துட்டு 2வதாக வர ஸ்டிச் இருக்குது இல்லைங்களா, அதில் நீங்கள் டாப் வழியாக விட்டு எடுக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. 2வதாக வர ஸ்டிச்சு 2வது ஸ்டிச்சில் மேலே டாப்பில் இருந்து நீங்கள் நீடில் இன்செர்ட் பண்ணி வெளியில் எடுக்கணும். இப்போது ஃபஸ்ட்டு வர ஸ்டிச்சுக்குள்ளே பாட்டம்லேருந்து நீடில் வெளியில் எடுக்கணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. 2வதாக வர ஸ்டிச்சிலேருந்து நீங்கள் எடுக்கணும். இப்போ பாருங்கள், அடுத்தடுத்த ஸ்டிச்சில் அப்படியே மாற்றி வரும். இப்போ நீங்கள் 2வது ஸ்டிச்சில் எடுத்தீங்க இல்லையா, அதே மாதிரி அடுத்து இப்போ 3வது ஸ்டிச்சில் மேலே டாப்லேருந்து எடுத்து திரும்ப 2வது ஸ்டிச் வழியாக பாட்டம்லேருந்து போகணும். நீங்கள் ஒரு ரவுண்ட் சர்க்கிள் மாதிரி க்ரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ அதை நம்ம லூப்புக்குள்ளே போட்டு அந்த சர்க்கிள் வந்து ஒரு லூப்புக்குள்ளேயே வர மாதிரி நம்ம போடணும். அதுதான் வந்து நம்ம லூப்டு ரன்னிங் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் செகண்ட் ஸ்டிச்சிலேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் வழியாக இன்செர்ட் பண்ணி எடுக்கிறீங்க த்ரெட்டை. அதுதான் லூப்டு ரன்னிங். இப்போ எண்டில் நீடில் பாட்டம் வழியாக எடுத்து செக்யூர் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் கான்ட்ராஸ்டான கலரில் போட ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் பார்க்குறதுக்கு டிசைன் நல்லா வரும். ஸோ அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா லேஸ்டு ரன்னிங் போடலாம். லேஸ்டு ரன்னிங் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு ரன்னிங் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ரன்னிங் ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா நீடில் ஸ்டார்டிங் பாயிண்டில் பாட்டம்லேருந்து மேலே எடுத்து மேலே ஃபஸ்ட்டு ஸ்டிச் போட்டிருக்கீங்க இல்லையா, அதில் வந்து டாப் வழியாக கீழே விடுங்க. இப்போ நம்ம ஒரு வேவ் மாதிரி தான் போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டாப் வழியாக கீழே விட்டு 2வது ஸ்டிச்சில் பாட்டம் வழியாக மேலே விடுங்க. திரும்பவும் இப்போ டாப் வழியாக விடுங்க.
நூலை ரொம்ப இருக்குனிங்கன்னா டிசைன் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஓரளவுக்கு ஃப்ரீயாகவே போடுங்க. இந்த மாதிரி டாப் பாட்டம்னு நம்ம வந்து வேவ் மாதிரி போட்டுக்கிட்டே வரணும். இதுதான் லேஸ்டு ரன்னிங் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவோம். எண்டில் நீடில் இன்செர்ட் பண்ணி செக்யூர் பண்ணிக்கோங்க. ஸோ லேஸ்டு ரன்னிங் வந்து இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து இன்டர்லேஸ்டு ரன்னிங். சேம் ப்ரொசீஜர் லேஸ்டு ரன்னிங் மாதிரியே தான். நீங்கள் அதே மாதிரி டாப் பாட்டம்னு போட்டுகிட்டே வரணும். ஃபஸ்ட்டு அதை மாதிரி போட்டுக்கலாம். ஓகே, இப்போ லேஸ்டு ரன்னிங் ஃபஸ்ட்டு நம்ம போட்டதுக்கப்புறமா வேறு ஒரு கலரில் நீடில் எடுத்துகிட்டு திரும்ப ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து பாட்டம் வழியாக நீடில் மேலே எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம கீழே ஒரு ஹாஃப் சர்க்கிள் மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா, இதை மேலே வந்து திரும்ப இன்னொரு ஹாஃப் சர்க்கிள் மாதிரி போட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதுதான் இன்டர்லேஸ்டு ரன்னிங். ஸோ நீங்கள் அதே மாதிரி தான் இப்போ ரெண்டாவது டாப்லேருந்து மேலே எடுக்கணும். ரெண்டாவது டாப்லேருந்து கீழே பாட்டம் வழியாக இன்செர்ட் பண்ணி திரும்பவும் பாட்டம்லேருந்து டாப் அதே மாதிரி நீங்கள் போட்டுட்டு போனீங்கன்னா இந்த ஹாஃப் வேவ் வந்து அப்படியே கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இதுதான் இன்டர்லேஸ்டு ரன்னிங் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் 2 கலரில் பார்க்குறப்போ எல்லோ லைன் வந்து நம்ம லேஸ்டு ரன்னிங் முறையில் போட்டோம். இன்டர்லேஸ்டு ரன்னிங்கும் அதே தான். மேலேவும் நம்ம திரும்ப இன்னொரு லேஸ்டு ரன்னிங் டைப்பில் போட்டிருக்கோம். ஸோ ரெண்டும் க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக இதை இன்செர்ட் பண்ணி செக்யூர் பண்ணிக்கோங்க. ஸோ இன்டர்லேஸ்டு ரன்னிங் வந்து பார்க்குறக்கு அப்படி தான் இருக்கும். அடுத்தது விப்டு ரன்னிங் பார்த்திங்கன்னா நீங்கள் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு ரன்னிங் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அடுத்தது நீடில் வெளியில் எடுத்துகிட்டு இந்த விப்டு ரன்னிங்கை பொறுத்த வரைக்கும் இங்கே நீங்கள் டாப்லேயே தான் இன்செர்ட் பண்ணணும். நீங்கள் பாட்டம் போகக்கூடாது. ஃபுல் ஸ்டிச்சுமே நீங்கள் டாப்லேயே இன்செர்ட் பண்ணுவீங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்லேயே டாப்பு அப்படியே டாப்லேயே தான் இன்செர்ட் பண்ணிட்டு போவீங்க. புரிஞ்சுதுங்களா? நீங்கள் எல்லா ரன்னிங் ஸ்டிச் வழியாகவும் நீங்கள் நீடில் டாப்லேருந்து தான் எடுத்துகிட்டு போகணும். ஸோ இப்படி ரன்னிங் பார்க்குறக்கு இப்படி தான் இருக்கும். இதுவும் நீங்கள் எண்டில் வந்து செக்யூர் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து லேஸ்டு எட்ஜிங்கும் வந்து ரன்னிங் ஸ்டிச்சை பேஸ் பண்ணி தான். ஆனால் இது செகண்டாக நமக்கு இன்னொரு லைன் வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு லைனில் ரன்னிங் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அடுத்து செகண்டாக இந்த 2 ஸ்டிச்சஸ்க்கும் நடுவில் நீங்கள் வந்து நீடில் குத்தி எடுங்க. ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் நீங்கள் கீழே விட்டுட்டு 2 ஸ்டிச்சுக்கும் நடுவில் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச் வழியாக நீடில் பாட்டம்லேருந்து டாப் எடுங்க. ரெண்டாவது ஸ்டிச்சில் டாப்லேருந்து பாட்டம் கொண்டு வாங்க. புரியுதா? இப்போது நீங்கள் எங்கே ஸ்டார்டிங் ஸ்டிச் எடுத்தீங்களோ அதுக்கு பக்கத்துலேயே நீங்கள் மறுபடியும் நீடில் இன்செர்ட் பண்ணி பாட்டம் வழியாக எடுத்துக்கோங்க. ஸோ இப்படி தான் இருக்கும். நான் மறுபடியும் சொல்கிறேன். நீங்கள் 2 ஸ்டிச்சஸ்க்கு நடுவில் நீங்கள் நீடில் பாட்டம்லேருந்து டாப் வழியாக மேலே எடுத்துட்டு முதல் ஸ்டிச் வழியாக நீங்கள் நீடில் பாட்டம்லேருந்து டாப் வழியாக எடுங்க. அடுத்தது ரெண்டாவது ஸ்டிச்சோட டாப்லேருந்து நீங்கள் பாட்டம் வழியாக நீடில் கொண்டு வந்து எந்த இடத்துல நீங்கள் ஸ்டிச்சிங் ஆரம்பிச்சிங்களோ அதே இடத்துல திரும்பவும் நீடில் இன்செர்ட் பண்ணி பாட்டமில் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி தான் இதை கண்டினியூ பண்ணணும். ஸோ இதை தான் நம்ம வந்து லேஸ்டு எட்ஜிங் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பேரலல் ரன்னிங்னால் ஒன்றும் இல்லை. நம்ம நார்மலாக போடுற ரன்னிங் ஸ்டிச்சு 2 லைனாக போடுவோம். ஈச் ஸ்டிச் வந்து ஒன்றுக்கு பேரலாக இருக்கிற மாதிரி நம்ம போடணும். அதுதான் நம்ம பேரலல் ரன்னிங்னு சொல்லுவோம். அதுக்கு நம்ம ரன்னிங் ஸ்டிச்சை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் 2 லைன்லேயும். ஸோ பேரலல் ரன்னிங் பொறுத்து தான் ஃபேரிலைட்ஸ் அண்ட் மேண்டரிங் ஸ்டிச். ஸோ நான் நார்மலான பேரலல் ஸ்டிச்சிங் போட்டு வச்சுட்டேன். இப்போ ஃபேரிலைட்ஸ் பார்க்குறதுக்கு நீங்கள் ஸ்டார்டிங் பாயிண்டில் நீடில் பாட்டம்லேருந்து டாப் வழியாக எடுத்துட்டு ஃபஸ்ட்டு மேலே லைனில் ஃபஸ்ட்டு ஸ்டிச் இருக்குது இல்லையா, அதோட டாப்லேருந்து கீழே லைனோட ஸ்டிச் வரைக்கும் விடுங்க டாப் வழியாக. இப்போ விட்டுட்டு
நீங்கள் திரும்பவும் ஃபஸ்ட்டு லைனில் இருக்குல்ல ஸ்டிச்சு, அது வழியாக நீடில் பாட்டம்லேருந்து டாப்பில் எடுத்துடணும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். முதல் மேலே இருக்க லைன்லேருந்து கீழே இருக்க ஸ்டிச் வரைக்கும் நீடில் வெளியில் எடுங்க. எடுத்துட்டு திரும்ப மேலே இருக்க ஸ்டிச்லேயே நீடில் வெளியில் விட்டு எடுங்க. அவ்வளோதான். மேலேருந்து கீழே ஃபுல்லாக விட்டுட்டு மேல் ஸ்டிச்சில் மட்டும் ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். இதுதான் ஃபேரி லைட் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவோம். இதையும் நீங்கள் எண்டில் ஸ்டிச் போட்டு செக்யூர் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து மேண்டரிங் ஸ்டிச். அதுக்கும் நீங்கள் ஸ்டார்டிங் பாயிண்ட் வழியாக எடுத்துக்கோங்க நீடில். எடுத்துட்டு மேலே டாப் நம்ம ஃபேரி லைட்ஸ் பார்க்குறோம்ல, அதே மாதிரி ஃபஸ்ட்டு மேலேருந்து டாப் கீழே எடுத்துட்டு சேம் வேவ் மாதிரி தான் அப்படியே கீழே பாட்டம் டாப், கீழே பாட்டம் டாப் அப்படின்னு நம்ம லேஸ்டு ரன்னிங் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம இந்த 2 வழியாகவும் போக போகிறோம். அவ்வளோதான். மேலே டாப் ஸ்டிச் வழியாக வந்து பாட்டம் அப்படியே மேலே லூப்பாக போட்டுட்டு போக போகிறோம். அவ்வளோதான். டாப் வழியாக விட்டு 2 ஸ்டிச்லேயே எடுத்துகிட்டு திரும்ப பாட்டம்லேருந்து மேலே டாப் வரைக்கும் 2 ஸ்டிச் வழியாகவும் நீடில் இன்சர்ட் பண்ணி எடுக்கணும். வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்ற ஸ்டிச்சில் நம்ம பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.